ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வந்து தமிழ் தலைவர்ஸோட ஃபைனல் மேட்ச், இந்த பிகேஎல் 10 சீசனோட கடைசி மேட்ச். இந்த மேட்ச் எப்படின்னா ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்கக்கூடிய மேட்ச். ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோச்சஸ் வந்து நிறைய யங் பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். சரி, போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ் தலைவர்ஸ் வர்சஸ் பெங்கால் புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், மன்னிக்கணும். பெங்கால் கூட நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தோம். பட் எனிவே அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதை மறக்கடிக்கிற மாதிரி இந்த மேட்ச் விளையாண்டுருக்காங்களாங்கிற ஒரு போஸ்ட் மேட்ச் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் தலைவர்ஸோட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய சேஞ்சஸ் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாகர் விளையாடல, அஜிங்கியா பவர் விளையாடல, மோஹித் விளையாடல. அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸை உள்ள ஸ்டார்டிங் 7 வச்சிருந்தாரு. ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா சாஹில் கேப்டனாக விளையாண்டாரு, நரேந்தர் ரைடர், விஷால் அவருக்கு சப்போர்ட்டிவ் ரைடரா, ஹிமான்ஷு யாதவ், அபிஷேக், அமீர் பஸ்தமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11. அப்புறம் சப்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோனக்கு, மாசான முத்து, செல்லுமணி எல்லாம் வந்தாங்க. ஆனா வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நரேந்தர் பிரில்லியண்டா போன ரைடு எல்லாமே ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு, இல்லைன்னா டச் பாயிண்ட், போனஸ் இப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய மணிந்தர் பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதே சமயம் நம்ம சாஹில்கிட்ட வந்து பிரில்லியண்டா அவுட்டும் ஆகிட்டு இருந்தாரு. அவங்க சைட்ல ஒரு யங் பிளேயர் பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபைண்டிங் பாத்தீங்கன்னா நிதின்குமார் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா விளையாண்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த இதுல வந்து விஸ்வாஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்கலான்னு கடைசி கட்டத்துல கோச் நம்ம பாஸ்கரன் சார் வந்து யோசிச்சாரு. காரணம் என்னன்னா அவங்க நிறைய டைம் ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்தர் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரைட் பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா அதிக டைமா மல்டி பாயிண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எடுத்தாரு. அவர் போன ரைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட் ரைடர்ஸ், உதாரணத்துக்கு நிறைய டும்கீஸ், ஹை ஜம்ப், ஹை ஃபிளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. கோச் வந்து அது அவர் அதிகமா யூஸ் பண்ணலையோ, கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணலையோ, ஒரு கரெக்டான இன்புட்ஸ் கொடுக்கலையோங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்டர்ஃபுல் சப்ஸ்டியூட் இந்த சீசனோட ஒரு பெஸ்ட் தமிழ் தலைவர்ஸோட ஃபைண்டிங் யாருன்னா விஷால் பாத்தீங்கன்னா இந்த கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு பேயாட்டம் ஆடினாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஒரு போன ரைடு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு நரேந்தர் மாதிரி ஒரு பிரில்லியண்டான சூப்பர் ரைடு, ஒரு 3 மல்டிபிள் ரைடு, இந்த மாதிரி ரைட்ஸா எடுத்து பாயிண்ட்ஸ் வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 10, பெங்கால் வாரியர்ஸ் 9. அந்த ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம அவங்க கிட்ட ஒரு இது இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா நிதின் பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன் கரெக்டாக ஆடிட்டு இருந்தாரு பெங்காலுக்காக. அவரும் பாயிண்ட் ஒன்று டச் பாயிண்ட் எல்லாம் போனஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துக்கிட்டு போனஸ் டச்சும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தவிர்த்து மணிந்தர் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த மேட்ச்ல வந்து எடுபடல. காரணம் என்னன்னா நம்மளோட டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு சாலிடா இருந்தது. ஒரு சைடு வந்து சாஹில் டேக்கிள் பண்ணா, இன்னொரு சைடு வந்து பஸ்தமி டேக்கிள் பண்ணாரு. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா பஸ்தமியும் செல்ஃப் அவுட் ஆகிட்டே இருந்தார். காரணம் என்னன்னா ஒரு டீப்பா போய் பிடிக்கணுங்கிறதுக்காக லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது செல்ஃப் அவுட் ஆயிட்டாரு, அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆயிட்டாரு. அதனால ஒரு சில டைம் வந்து அந்த அந்த எரர் அவர் வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து சரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய பிளேயர்ஸை யூஸ் பண்ணல கரெக்டான டைம். அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா இதே மாதிரி ஹை லீட் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த எல்லா மேட்சஸும், இந்த க்ளோஸா போய் தோத்த மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சிருப்போம். எனிவே வந்து கோச் வந்து கடைசி கட்டமாவது நம்பிக்கையா ஒரு பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்தா, அது வகையில இந்த மேட்ச் வகையில அவரை பாராட்டணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் ரைட்ல வந்து ரைட் பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இந்த சீசன்ல ஒரு அதிக பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் அர்ஜுனுக்கும் அஷுவுக்கும் போட்டியா வந்து நரேந்தர் இருந்தாரு. பட் நடுவுல இன்ஜுரி கன்சர்னால சில டைம் வந்து கோச்
ஒழுங்கா நரேந்திர விளையாடலன்னு சொல்லி மேட்டை விட்டு எடுத்ததுனால இந்த இந்த சீசன் வந்து அவர் வந்து ஒரு 4th to 5th பிளேஸ்ல இருக்கிறாரு அதிக பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவா எந்த வகையில செலச்சோர் இல்லைன்னு சொல்லிட்டு விஷால் வந்து போன ரைடு பாத்தீங்கன்னா கம்மி தான், ஆனா பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லுமே மல்டி பாயிண்ட் ரைடு தான். மூணு ரைடு மல்டி பாயிண்ட் ரைடு, ஒரு ரைடு வந்து சிங்கிள் ரைடு அப்படிங்கறது எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த வகையில பாராட்டணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து 2 டைம் ஆல் அவுட் பண்ணிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா தமிழ் திரையை 31, பெங்கால் பாத்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தோம். சொல்ல போனோம் 17-18 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம லீட்ல இருந்தோம். சாரி, ஒரு 14 பாயிண்ட் டிஃபரண்ட்ல லீட்ல இருந்தோம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம விஷாலு நரேந்திரன் தான் சொல்லணும். அந்த லாஸ்ட் ரைடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நரேந்திர அந்த ஹை ஜம்ப் எடுக்கும்போது கொஞ்சம் நெக் இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு ரைடு போகல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரைடு போனாரு, அப்புறம் கொஞ்சம் பெயின் இருந்ததுனால அவர் ரைட் போல. ஆனா சோலோவா வந்து விஷால் வந்து பேக் டு பேக் ரைட் பாயிண்ட்ஸும் டச் பாயிண்ட்டும், உதாரணத்துக்கு அவங்க சைட்ல ரைடர்ஸ் வர விடாம டச் பாயிண்ட் எடுத்துட்டே இருந்தார், மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதனால அவங்க ஸ்தம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெங்கால் வந்து தேர்ட் ஆல் அவுட்டும் சீக்கிரமா ஆனாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தேர்ட் ஆல் அவுட் ஆனாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம 36, அவங்க வெறும் 19 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. அந்த குயிக்கா அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க தேர்ட் ஆல் அவுட் புஷ் பண்ணோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வான்ஸ் டேக்கிள் பண்றதுனால பாயிண்ட்ஸ் அவங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு சில டைம்ல போனஸும் விட்டு கொடுத்தோம். காரணம் என்ன, டீப்பா உள்ள வரும்போது மணிந்தர் வந்து போனஸ் பாயிண்ட் எடுத்தாரு, நித்தினும் போனஸ் பாயிண்ட் எடுத்தாரு. ஒரு சில டைம்ல நம்ம அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி மாட்டினோம். அதனால அவங்க சைட்ல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் அப்படியே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இப்படின்னு வந்துட்டு இருந்து. பட் பெருசா எந்த அளவுக்கும் நம்மள அது அஃபெக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா இன்னொரு சைடு விஷால் வந்து போன எல்லா ரைடுமே மல்டி பாயிண்ட் ரைடா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பிளஸ் டச் பாயிண்டோ இல்ல போனஸோ ஒரு நம்மளை வந்து டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு கொண்டே போகல. காரணம் என்ன, அந்த அளவுக்கு விஷால் அவரோட எஃபெக்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நரேந்திர அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. செகண்ட் ஹாஃப்ல விஷால் அவரோட சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க 4th ஆல் அவுட் ஆனாங்க. இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் வந்து 3 to 4 அலவுட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் பக்கம் நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெங்கால் வந்து இந்த 4th ஆல் அவுட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சப்ஸ்டியூட் பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 6 சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாரு. டோட்டலா ஒரு பிளேயர் விட்டுட்டு மீதி மணிந்திர மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாரு. அதுவும் அவங்களுக்கு அந்த அளவு எஃபெக்ட் கொடுக்கல. காரணம் என்னன்னா அந்த இடத்துல விஷால்ல போய் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேம் ஒரு டேர்ன் ஓவர் கொடுக்கல. ஆகாஷ் சிவம் சிண்டேவும் அவரோட பிரதர் இன்னொரு ஷிண்டே பிரதர்ஸ்னு சொல்லிக்கலாம். அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னே தெரியல. டோட்டலா அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்க தவறிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமா வந்துட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 51, அவங்க வெறும் 22 பாயிண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஹியூஜ் பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம இருந்தோம். அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆல் அவுட் 5th ஆல் அவுட் அவங்கள பண்ணுனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 54-22 பாயிண்ட்ஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கோச் வந்து பாத்தீங்கன்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணார். ரோனக்கு, மாசான முத்து, செல்வமணி. கடைசி கட்டமா செல்வமணிக்கு இந்த மேட்ச்ல சான்சஸ் கொடுத்தாரு, மாசான முத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாரு. பட் அந்த சான்ஸ் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கணும் கோச் வந்து. மாசான முத்து வந்து நரேந்திர ரைட் போக முடியாதனால நரேந்திர வந்து வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல நரேந்திர வெளியே இது பண்ணல. பட் நரேந்திரால போக முடியல அந்த இன்ஜுரி கன்சர்னால. அதனால என்னன்னா
மாசானமுத்து அவருக்கு பதிலாக போய் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. ஒரு சில டைம் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது, மாட்டினாரு. அப்புறம் ஏன்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பிளேயர் 3 பிளேயர் தான் இருக்கிறதுனால நம்ம டீப்பா போய் அவங்களை அவுட் எடுக்கும் போது மாட்டிக்கிட்டாரு. அதனால அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் க்ளோஸரா வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த 2 பாயிண்ட் எடுக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருந்தாங்க, க்ளோஸரா இல்ல. ஏன்னா ஹியூஜ் மார்ஜின்ல லீட்ல நம்ம இருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஷிஷும் சரி, பஸ்தமி, மாசானமுத்து, செல்வமணி எல்லாமே கான்ட்ரிபியூஷன், ஈவன் ரோனக் கூட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அடுத்த இது பாத்தீங்கன்னா போனஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். கடைசி இதுல பாத்தீங்கன்னா ஆஷிஷும் பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தார், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தார் டேஷ் பண்ணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி இதுல பாத்தீங்கன்னா ஒரு 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 ரைடு வந்தாரு நரேந்தர் வந்து அவரும் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. கடைசி ஒரு பாயிண்ட்ஸ் சாரி நரேந்தர்ல செல்வமணி வந்தாரு, அவரு ஒரு போனஸ் எடுத்தாரு. மாசானமுத்தும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. நரேந்தர் வெளியே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்த, நெக் பெயின் இருந்ததுனால வெளியே எடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு பதிலாக மாசானமுத்து ரைட் போயிட்டு இருந்தாரு. ஈச் 1 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. செல்வமணி போனாரு, போனஸ் பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அது இல்லாம டாக்கிலையும் இனிஷியேட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்தாரு ஒரு சைட்ல. பட் கோச் வந்து இந்த டீமை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணியிருந்தாங்க, முன்னாடியே நிறைய பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து. ஏன்னா அவர் பார்த்து செட் பண்ண டீம் தான் இது. பட் இந்த மேட்ச் மாதிரி ஒரு ரைடர் விஷால வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே க்ரூம் பண்ணியிருந்தா நாம வந்து பிளே ஆஃப் போயிருக்கலாம், செமிஃபைனல் ரீச் பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ணாதது ஒரு மெயின் காரணம் இந்த சீசன்ல. எனிவே நெக்ஸ்ட் சீசன்ல நல்ல நல்ல பிளேயர்ஸை ரீடைன் பண்ணோம். எல்லா பிளேயர்ஸும் நல்ல பொட்டன்ஷியல் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸோட பெஸ்ட் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல அபிஷேக், ஒரு மேட்ச்ல ஈரான் பிளேயர்ஸு யார் பார்த்தீங்கன்னா முகமது ரெசா கபு, ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பஸ்தமி, ஒரு மேட்ச்ல சாகரன் சாஹில், ஒரு மேட்ச்ல ஹிமான்ஷு யாதவ், ஒரு மேட்ச்ல ஹிமான்ஷு நர்வால், ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு யாதவ். இவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு நடுவில் நிறைய இதே மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல கொடுத்து பார்த்துருக்கலாம், பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். குரூஷியலான டைம் கொடுத்ததுனால அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாம போச்சு. இந்த மாதிரி ஹை லீடு இருக்கும்போது கொடுத்தோம்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு அதிகம். நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த மேட்ச் விட்டதுக்கான காரணம் என்னன்னா, அந்த குரூஷியலான டைம்ல கொண்டு போய் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம அதிகமான ஆல் அவுட் பாயிண்ட்ஸை விட்டுட்டு இருந்தோம் அவுட் ஆகி. அதை வந்து தவிர்த்திருக்கலாம். இந்த மேட்ச் நாம வந்து 6 ஆல் அவுட் பண்ணோம் பெங்களூரு புல்ஸை. அது இல்லாம பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸை வந்து பெங்களூர் புல்ஸ்னே சொல்லிட்டு இருக்கேன், மன்னிக்கணும். பெங்கால் வாரியர்ஸை இந்த மாதிரி ஒரு டிஃபீட்டை இந்த PKL10ல தமிழ் தலைவாஸ் பண்ணவே இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள 6 ஆல் அவுட் பண்ணோம். நாம எந்த இடத்துல ஆல் அவுட் ஆகணும்னா கடைசி லாஸ்ட் ஃபைனல் மினிட் 1 மினிட் இதுல வந்து நம்ம ஆல் அவுட் ஆனோம். ஆனா நம்ம வந்து அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நம்ம மாசானமுத்து வந்து அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷன் கொண்டு வந்து அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஆல் அவுட்டை தவிர்த்திருக்கலாம். எனிவே இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம அந்த ஆல் அவுட் ஆகிட்டோம். ஃபுல் டைம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் 74, பெங்கால் வாரியர்ஸ் 37. இந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம். வெல்டன். விஷால் பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு இந்த சீசன்ல. நரேந்தர் கண்டோல பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ். ஒரு எப்படி சொல்ல போனா ஒரு 16 ரைட் போய் 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதில் நிறைய மல்டி பாயிண்ட் ரைடு இருந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைம் எதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 10-9 பெங்கால். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லீட் எடுக்கிற சுச்சுவேஷன் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 11 to 20 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே 21 அவங்க 9. அந்த இடத்துல தான் நம்மளோட எழுச்சி ஆரம்பிச்சது, பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம், மல்டி பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து காரணம் நரேந்தர் அண்ட் விஷால். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட் 20 to 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 23, அவங்க வெறும் 4 பாயிண்ட் தான் அந்த இடத்துல எடுத்திருந்தாங்க. அதனால ஹியூஜ் மார்ஜின் பாயிண்ட்ஸ் போயிட்டே இருந்தது தமிழ் தலைவாஸ்க்கு. கடைசி நம்ம எந்த இடத்துல லீக் ஆகிறோம்னா அந்த கடைசி ஃபைனல் 10 மினிட்ஸ் தான், 30 to 40 மினிட்ஸ் வந்து
நம்ம அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். காரணம் என்னன்னா அட்வான்ஸ் டேக்கிள் போறோம், தேவையில்லாத அட்வான்ஸ் டேக்கிள் போய் மாட்டுறோம். அது இல்லாம அவங்கள உள்ள வர வச்சு மல்டி பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். இதை மட்டும் நெக்ஸ்ட் சீசன் நம்ம கொஞ்சம் கோச் வந்து இந்த கோச் இருந்தாலும் சரி, இல்லை வேற கோச் வந்தாலும் சரி, ஆனா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதனால இவர்கிட்டயே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லி பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி கூட இவரே ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. 2015 இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம கிட்ட இருந்தாங்க, க்ளோஸ் வந்தாங்க. அதனால தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணும்னா அடுத்த சீசன் நல்ல பிளேயர்ஸை ரீடைன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மெயின் ரைடரோ இல்ல தேர்ட் ரைடரோ ஒருத்தர் வந்து க்ரூம் பண்ணி வச்சிருந்து இன்னொருத்தர் ஒரு எக்ஸலண்ட் ஒரு ரைடர் நம்ம சைன் பண்ணோம். நம்ம டிஃபென்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஷேக் கிடையாது, பட் டிஃபென்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இடத்த கரெக்ட் பண்ணோம். நம்ம இப்ப சம்மரி பாத்தீங்கன்னா நம்ம 37 பாயிண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ரைட்ல 43 பாயிண்ட்ஸ் எடுத்தோம், டேக்கில் வெறும் 18 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தோம். ஆல் அவுட்ல 6 ஆல் அவுட் பண்ணதுனால நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்தது, 12 பாயிண்ட்ஸ் வந்தது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று தான். இதே வந்து பெங்காலில் பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா, ரைட்ல 26 பாயிண்ட்ஸ், டேக்கிளில் அவங்க வெறும் 6 பாயிண்ட்ஸ், நம்ம 18 பாயிண்ட்ஸ், அவங்க 6 பாயிண்ட்ஸ். ஆல் அவுட் கடைசி அந்த ஒரு நிமிஷத்துல ஃபைனல் லாஸ்ட் நம்ம ஆல் அவுட் ஆனதுனால அவங்களுக்கு ஆல் அவுட் 2 பாயிண்ட் கிடைச்சிது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் கிடைச்சு. அது என்னன்னா பஸ்தமியே 2 டைம் செல்ஃப் அவுட் ஆனாரு, அது இல்லாம ஒரு கிளினிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. அதனால என்னன்னா நம்ம 37 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சோம் பெங்கால. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க தமிழ் தலைவாச. இந்த சீசன்ல இது வந்து ஹையஸ்ட் டிஃபீட், ஹையஸ்ட் பாயிண்ட், நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் பிரேக் பண்ணாங்க இந்த மேட்ச்ல PKL 10 வரலாறுலயே. சொல்லிக்கிறது என்னன்னா கோச் வந்து இந்த மாதிரி கடைசி கட்டத்தில் வந்து பிளேயர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது, முன்னாடியே பிளேயர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுக்கணும், ஒரு டீமை செட் பண்ணணும். அந்த டீம் வந்து க்ளோஸ் போய் தோத்தா கூட பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஜெயிக்க போக வேண்டிய மேட்சை தோக்கக்கூடாது. இதுதான் ஒரு இது. ஹை மார்ஜினில் இருக்கிற டீம், ஒரு பாயிண்ட்ஸ் டீமை வந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தோத்த மாதிரி கொண்டு போகக்கூடாது. இதுதான் நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் இந்த என் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். திருப்பி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆல்சோ உங்கள் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதோ கருத்துக்கள் நான் தவறாக பதிவிட்டு இருந்தாலோ இல்லை உங்கள் கருத்துக்கள் ஏதோ சொல்லணுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ப்ளஸ் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்க. அந்த தம்ஸ் அப் பட்டன் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேமை எங்க இத்தனை வச்சிருந்தீங்க? கோச் ஷுட் ஃபைண்ட் அவுட் பெஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் ரீடைன் தெம் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். உதாரணத்துக்கு நல்ல பிளேயர்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட இருந்து எல்லா பிளேயர்ஸும் பெஸ்ட் ஃபைண்டிங் பிளேயர்ஸ். அதில் நம்மளுக்கு சூட் ஆகாத பிளேயர்ஸை மட்டும் நெக்ஸ்ட் சீசனுக்கு முன்னாடி ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வெளியே விடலாம். பட் நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறவங்கள வெளியே விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் இப்படி பண்ணி தவறு பண்ணி தான் நல்ல பிளேயர்ஸ் நம்ம வெளியே விட்டுறோம். அதனால நம்ம ரைட்ல தான் கொஞ்சம் சொதப்புறமோ தவிர்த்து டிஃபென்சிவ்ல நம்ம அந்த அளவுக்கு பெருசா சொதப்பல. அந்த ஃபைனல் 10 மினிட்ஸ்ல தான் டிஃபென்ஸ்ல சொதப்புறோம். அதையும் எரரை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரைடரை சைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் சீசன். உதாரணத்துக்கு சப்போர்ட்டிவா நரேந்தருக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை வேற பிளேயருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கட்டும். ஒரு நல்ல மெயின் ரைடரா, ஒரு சீனியர் ரைடரா இருந்தாலும் சரி, இல்லை வேற டீம்ல ஒரு பெஸ்ட் ரைடரா இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட்டிவ் ரைடரா நரேந்தர் கூட இருந்தாலும் சரி, இல்லை மெயின் ரைடரா இருந்தாலும் சரி, ரைடரை வாங்குங்க. எனிவே கைஸ், தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ தமிழ் தலைவாஸ் ஃபார் கடைசி ஹியூஜ் டிஃபரெண்ட் வின் கொடுத்ததுக்கு, தமிழ் தலைவாஸ் வேண சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு. இதுக்கு அடுத்தது இந்த லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல இதுக்கு அடுத்தது ஐபிஎல், இந்த PKL முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎல்லோட ரிவ்யூஸும் போடுவேன், மேட்சோட அனலிசிஸும் போடுவேன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் போடுவேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.